எதிர்காலத்துல உங்கள மாதிரியே ஒரு குளோனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த குளோனால உங்கள மாதிரி எல்லா வேலையும் பார்க்க முடியும். நீங்க இறந்து போக போறீங்க அப்படின்னா உங்களுடைய மெமரிஸை அந்த குளோனுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஒரு பர்சனையவும் சாகாவரம் அடைய செய்ய முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒன்லைனு. ஹலோ காய்ஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். நிறைய வித்தியாசமான படங்களையும் உண்மை கதைகளையும் நம்மளோட படத்துல நம்மளுடைய சேனல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சோ ஃபாலோ பண்ணிக்கங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த படத்தை ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயும் கேமரன் டர்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை காமிக்கிறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவருடைய அழகான மனைவி பாப்பியோட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த கதையோட காலகட்டமே வந்து எதிர்காலத்தில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. காலங்கள் உருண்டோடினாலும் காதல் குறையல. ரெண்டு பேருக்குமே நல்ல பாண்டு, சூப்பரா போகுது. டிராவல் அது இதுன்னு போயிட்டு வந்ததுனால நம்ம கேமரன் ஹீரோக்கு வந்து டயர்ட் ஆயிருது. சோ அதனால பெட் ரெடி பண்றாரு. சடனா அப்படியே வந்து மயங்கி விழுந்துறாரு. பாப்பி வந்து அங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களால பார்க்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கே முழிப்பு வருது. ஹீரோயின் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியேவும் அவரே வந்து எந்திரிச்சு வெளியில கிளம்புறாரு. அதுக்கப்புறமா ஒரு போட்ல ஒரு மிகப்பெரிய நதி அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. ரொம்ப தூரமா போயிட்டு இருக்காரு. போனவரு டாக்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடியை மீட் பண்றாரு. அந்த லேடியும் நம்ம ஹீரோவுக்கு அவங்களுடைய பிளேஸை சுத்தி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபெசிலிட்டி, குளோனிங் பண்ணக்கூடிய குளோனிங் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. கதை இங்க இருந்து தான் சூடு பிடிக்கும். இந்த ஃபெசிலிட்டியோட பொறுப்பாளர் அவங்க தான் இந்த டாக்டர் ஸ்காட். இந்த ஃபெசிலிட்டி மூலமா அவங்களால நம்மள மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்ட்டா அப்படியே பிசிறு தட்டாம ஒரு காப்பியை, ஒரு ஜெராக்ஸ், ஒரு குளோனை அப்படியே வந்து உருவாக்க முடியும். இப்போ குளோன் உருவாயிருச்சு. நம்மளுடைய மெமரி எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட்டு போய் அந்த குளோனுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த குளோனை நமக்கு பதிலா வந்து வாழ விட்டுறலாம். ஏன்னா அது அப்படியே நம்மள மாதிரியே இருக்கும். நம்மளுடைய கம்ப்ளீட் மெமரியை வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஹீரோ வந்து சீக்கிரமாவே சாக போறாரு. அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவர் வந்து மயங்கி கூட விழுந்திருப்பாரு. சோ அதனாலதான் இந்த ஃபெசிலிட்டிக்கு வந்து தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு குளோனை உருவாக்கி மெமரியை இம்ப்ளான்ட் பண்ணிட்டு அழிவில்லாம மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. டாக்டர், என் உடம்புல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. அதே பிரச்சனைகள் வந்து நீங்க குளோன் பண்ணும்போது அந்த குளோனுக்கும் வந்துராதுல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா வரவே வராது. மெமரிஸ் மட்டும் தான் இம்ப்ளான்ட் ஆகும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நோய் எல்லாம் கண்டிப்பா வராது. அதுக்கான டெக்னாலஜியும் இருக்கு. பாசிட்டிவ்ஸை மட்டும் தான் காப்பி பண்ணும், நெகட்டிவ்ஸை கண்டிப்பா காப்பியே பண்ணாது. அதுக்கப்புறமா சைக்காலஜிஸ்ட் டால்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மீட் பண்றாங்க. ஃபைனலா நம்மளுடைய ஹீரோவோட குளோனை போய் பார்க்க போறாங்க. அது பார்க்க அப்படியே அல்சா பிசிறு தட்டாம இருக்கு. பேட்டரி போடல பாவா, டம்மி பாவா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. ஆனா அது பார்க்க அப்படியே பிசிறு தட்டாம அப்படியே இருக்கு. ஹீரோ மாதிரியே அது அப்படியே வந்து ஆக்டிவ் ஆகாம டீஆக்டிவேட்ல இருக்கு. ஏன்னா இன்னும் மைண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணல. அப்படியே ஹீரோ தன்னுடைய கையால அந்த குளோனோட கையை தொட்டு பார்க்கும்போது நம்மளுடைய கையில எல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், ஒரு சின்ன சின்ன ஹார்ட்னஸ் இருக்கும் இல்லையா? அதுவுமே அப்படியே இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருது. டாக்டர், நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ஒரு நார்மலான லைஃப், ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, அமேசிங்கான ஒரு பொண்டாட்டி, சூப்பரான ஒரு புள்ள அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நான் என்ன மாதிரியான ஒரு குளோனை உருவாக்க போறேன், ஏன்னா நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி தான் தங்கிட்டு இருக்காரு. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்படியாப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை என் வாழ்க்கையில நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்மளுடைய இல்னஸை சொல்லிட்டு அதுக்கப்புறமா குளோனை கொண்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுட்டு போவோமா, இல்ல இதை யாருக்குமே தெரியாம கப்பு சுப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருவோமா, அவனை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம சாக போறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நம்மளுடைய பொண்டாட்டியும் பிள்ளையும் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, எப்படி நிம்மதியா இருப்பாங்க? நம்மள சாக விட்டுருவாங்களா, இல்ல நம்ம கூட தானே இருப்பாங்க? எப்படி அந்த குளோன் வந்தா ஏத்துப்பாங்க? சோ அது பாசிபிள் இல்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்குமேவும் அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே வந்து கவலையிலையும் சோகத்திலையும் விட மனசு இல்ல. அப்படியே பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வந்து டிசைட் பண்ணிட்டாரு. செக்கப்புக்காக டாக்டர் ஸ்காட்டை வந்து பார்க்க வந்திருக்காரு. அவங்க அந்த டாக்டர் ஸ்காட்டும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இது நல்ல விஷயம் தான், உன்னுடைய மெமரி எல்லாமே அங்க இருக்கும், நீ அங்க வாழ்ற மாதிரி தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா கேட் அப்படின்னு சொல்லி இன்னொரு குளோன் லேடி அவங்கள வந்து மீட் பண்ண வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே ஃபெசிலிட்டி மூலமா குளோன் பண்ண ஒரு பர்சன், அந்த குளோன் வந்து இப்ப ஒரு கிளக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அங்க போறாரு. குளோனா இருக்கக்கூடிய கேட்ட மீட் பண்றாரு. நம்ம ஹீரோவாலையவே கண்டுபிடிக்க முடியல ரியல் பர்சன் யாரு, குளோன் பர்சன் யாரு அப்படின்னு. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. அவளோட பிள்ளையாலேயும் இது குளோன் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த குளோன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாரு நம்ம ஹீரோ. நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. நல்ல ஆழமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவோட வைஃப் அவங்க வந்து பியானோ வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சோகத்துல இருக்காரு இல்லையா? ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா சூப்பரா வந்து போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் சொல்றாங்க, இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். பிகாஸ் நான் வந்து இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கேன். நம்மளுக்கு புதுசா குழந்தை பிறக்க போகுது கேமரான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லல அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பான், நான் இந்த மாதிரி சாக போறேன் அப்படின்னு.
அப்படின்னு. ஆனா உண்மையை சொல்லாம அப்படியே அமைதியா இருந்துடுறான். நம்ம ஹீரோவோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. ஏன்னா சாக போறான், எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? டாக்டர் ஸ்காட்டுக்கு கால் பண்றான். நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நான் கண்டிப்பா இந்த ப்ராசஸ் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அடுத்த நாளேவும் அந்த ஃபெசிலிட்டியை நோக்கி போறான். அங்க போனதுக்கு அப்புறமா ஒரிஜினல் கேட்ட போய் மீட் பண்றான். அந்த ஒரிஜினல் கேட்டு பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். உன்னுடைய குளோன் ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கு உனக்கு பதிலா அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா தன் ஒய்ஃபுக்கு கால் பண்றான், வீடியோ கால் பண்றான். நான் இன்னும் கொஞ்சம் சில நாட்களுக்கு வந்து வீட்டுக்கு என்னால வர முடியாது, ஏன்னா எனக்கு ரொம்ப ப்ரையாரிட்டியான ஹை ப்ரையாரிட்டி ஒர்க்லாம் இருக்கு. நான் வேலை முடிச்சு வர வரைக்கும் நீ தான் கண்டிப்பா வீட்டை பாத்துக்கணும், நல்லா சேஃபா பாத்துக்கோ, பிள்ளைய நல்லா பாத்துக்கோ, நீயும் சேஃபா இரு, பிரெக்னெண்டா வேற இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஆனா இந்த ஒய்ஃபுக்கு வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்னடா இவன் நம்ம கிட்ட வந்து சொல்லாம எதுவுமே சொல்லல, திடீர்னு கால் பண்ணி மட்டும் சொல்றானே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு சாரி சொல்றான், மன்னிச்சிரு அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான வேலை, அர்ஜென்ட்டான வேலை, அதனால தான் நான் டக்குன்னு வர வேண்டியதாயிருச்சு. சரி ஓகே நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து லைஃப் பார்ட்னர் இவங்க கிட்ட தான் வந்து எல்லாமே சொல்லி ஆகணும். ஆனா அவன் பாட்டுக்கு கிளம்பி இருந்துட்டான்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். நம்ம ஹீரோ இன்னும் இங்க தான் இருந்தாகணும். ஏன்னா மெமரியை வந்து ஹீரோவோட மெமரியை கம்ப்ளீட்டா அந்த குளோனுக்கு வந்து கொடுத்தாகணும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஆகணும், அந்த மெமரியை அந்த குளோனோட மெமரிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. அந்த ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு, அதனால மயங்கிட்டான். கண் முழிச்சு பாக்குறான். அந்த இடத்துல டாக்டர் ஸ்காட் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கேக்குறான், எல்லா மெமரியும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமா, ஒரு சின்ன சின்ன மெமரி கூட டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, உன்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய மெமரிஸும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ வந்து அந்த கேட் பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு ஒரு சின்ன வாக் ஒன்று போறான். அந்த கேட் பொண்ணோட ஃபேமிலியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குளோனும் இவளுடைய பொண்ணும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அந்த விஷயம் இன்னும் எனக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா என்னதான் நான் வந்து இங்க தான் இருக்கேன், ஆனா என்னுடைய குளோன் தான் அது. என்னதான் இருந்தாலும் அது என்ன மாதிரியே இருந்தாலும் என்னுடைய மைண்ட் எல்லாமே அதுக்கு இருந்தாலும் அது நான் இல்ல இல்லையா, என் பொண்ணு கூட என்னால இருக்க முடியல இல்லையா அப்படின்னு சொல்லி அவ வரைஞ்சிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது அந்த டாக்டரும் வெளியில விண்டோ வழியா பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த குளோனுக்கு கம்ப்ளீட்டா எல்லா மெமரிஸும் போயிருச்சு நம்ம ஹீரோவோட மைண்ட்ல இருந்து. சோ அடுத்த ஸ்டெப், இந்த ரெண்டு பேரோட மைண்டும் ஒரே மாதிரி சிங்க்ரோனைஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதாவது இம்பார்ட்டன்டான மெமரிஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஆகணும். சோ அவங்களுடைய வைஃபை வந்து எப்ப நம்ம ஹீரோ மீட் பண்ணான், ஃபர்ஸ்ட் குழந்தை எப்ப பிறந்துச்சு, இம்பார்ட்டன்டான மெமரிஸ் நிறைய இருக்கும்ல, பர்த்டே பார்ட்டிஸ், ஃபர்ஸ்ட் கிஸ், ப்ரப்போஸ் பண்ண டைம், வெளியில போன டைம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த குளோனுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி ஆகணும். நம்ம ஹீரோவோட பிரதர், அவனுடைய பேர் ஆண்ட்ரியூ, அவன் வந்து இறந்து போயிருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ அதுக்காக சிங்க்ரோனைசேஷன் ரவுண்ட் எல்லாமே நடக்குது. டைம் வந்துருச்சு. இப்ப அந்த குளோனை வந்து விழிக்க செய்யறாங்க. குளோனையும் நம்ம ஹீரோயையும் வேற வேற ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அச்சசலா ஒரே மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, நம்ம ஊர் படங்கள்ல எல்லாம் வரும்ல, மச்சம் வச்சிருந்தா அண்ணே மச்சம் வைக்கலனா தம்பி, தாடி வச்சிருந்தா அண்ணே தாடி வைக்கலனா தம்பி, ஒரே ஹீரோவே 7 லெட்டர் ரோல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த குளோனோட கையில ஒரு மச்சம் ஒண்ணு இருக்கும். அது ஒண்ணுதான் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் ஒரிஜினலுக்கும் காப்பிக்கும். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். எந்த கேமரோன் வந்து உண்மையான கேமரோன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஈவினிங் டைம்ல தான் வைஃபோட கால் பண்ணி பேசுறாரு நம்ம ஹீரோ. ஆனா அந்த பையன் விளையாட்டுத்தனமா வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவும் கேட்டும் தனியா உட்கார்ந்துருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பயமா இருக்கு. ஏன்னா வந்து ஃபேமிலி கிட்ட கடைசியா ஒரு குட் பை கூட சொல்லாம சாக போறமே அப்படின்னு. இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ஒரு மோசமான வழி என்ன அப்படின்னா சொல்லாம விட்டுட்டு போறது. சோ இப்ப கரெக்டான டைம் வந்துருச்சு நம்ம ஹீரோ அவனுடைய குளோனை போய் மீட் பண்றதுக்கு. இப்ப அந்த குளோன் வந்து ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு. பர்ஃபெக்ட்டா மெமரி எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி அதனுடைய அக்யூரசியை டெஸ்ட் பண்றதுக்காக டாக்டர் ஸ்காட் வந்து நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குளோன் கிட்ட. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, ஒரிஜினலும் காப்பியும். நம்ம ஹீரோ இதனுடைய ரிசல்ட்டை பார்த்து பயங்கரமா ஆச்சரியமாயிடுறாரு, ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இந்த குளோன் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது அது ஓகே, அது பாசிபிள் தான். ஆனா எல்லா நிகழ்வுகளும் அது அப்படியே இருக்காது. நம்ம ஹீரோ எப்படி ஃபீல் பண்ணானோ அதே மாதிரி தான் இந்த குளோனும் ஃபீல் பண்ணிருக்கு. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ஒரு ஆளும் ஒரு விதமா ரியாக்ட் பண்ணுவோம், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நம்ம அந்த சம்பவத்தை பத்தி ஒரு மாதிரி நம்ம புரிஞ்சிருப்போம். அந்த நிகழ்வை வச்சு சில விஷயங்கள் பாடங்கள் கத்துருப்போம். அது எல்லாமே இந்த குளோனுக்கு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கேட்க கூட தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இந்த டைம் வந்து நம்ம ஹீரோவே அந்த குளோன் கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேள்விகள் கேட்க போறான். அவனுடைய ரொம்ப கஷ்டமான காலகட்டங்களை பத்தி. நம்ம ஹீரோவோட வைஃபுக்கு ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் இறந்து போன டைம்ல இவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த குளோனும் ரொம்ப சரியா ரொம்ப சிறப்பா ஆண்ட்ரியூவை பத்தியும் அந்த டைம்ல எவ்வளவு இவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற பத்தியும் ரொம்ப சூப்பரா சொல்லுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. எப்படி இவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த குளோன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோ. அப்ப கூட ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஈட்டிங் ஹேபிட் கூட ஒரே மாதிரி இருக்கு. இப்போ அந்த குளோன் வந்து ஃபைனலா நம்ம ஹீரோவோட வைஃப் கூட ஸ்ட்ரைட்டா வீடியோ கால் பேச போகுது நம்ம ஹீரோ மாதிரியவும். அதை நம்ம ஹீரோ வந்து ஓரமா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கு 1% கூட சந்தேகம் வரல. ரொம்ப நேச்சுரலா நடக்குது. நம்ம ஹீரோ தான் அங்க இருக்க மாதிரியே தெரியுது. டெக்னிக்கலா சொல்ல போனா நம்ம ஹீரோ இனிமே தேவைப்பட மாட்டான். அந்த குளோன் தான் இனிமே எல்லாமே. ஏன்னா வைஃபை ஏத்துக்கிட்டாங்க இல்லையா. என்னதான் இருந்தாலும் குளோன் அப்படின்றது வேற ஒண்ணுதான். சோ அதனால நம்ம ஹீரோக்கு வந்து கடுப்பாயிருது. பொசசிவ்னஸ், ஜெலசி அப்படின்னு கூட
வச்சுக்கலாம். என்னதான் இருந்தாலும் குளோனாவே இருந்தாலும் அவன் வேற ஒருத்தன். தான் ஒய்ஃப் கூட உட்காந்து ரொம்ப சந்தோஷமா தன்ன மாதிரியே பேசிட்டு இருக்குது. இவரால் அதை பார்க்க முடியல, கடுப்பாயிட்டாரு. இப்ப அந்த குளோனும் நம்ம ஹீரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தள்ளி விட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு மாதிரி அதிகமாக நம்ம ஹீரோ மயக்க பண்ண போறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச வராங்க, ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த குளோனும் தனியா உட்காந்து ஒரு மலை முகட்டு பகுதியில பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பயத்தை பத்தி. ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா, சிச்சுவேஷனே ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பயந்துட்டு இருக்கான். என்னதான் நம்ம ஹீரோக்கு வந்து உடம்பு ரொம்ப சரியில்லை அப்படின்னாலும் கடைசியா ஒரு தடவை தன்னுடைய ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சோ நம்ம ஹீரோ வந்து இப்ப வீட்டுக்கு போக போறான், அவனுடைய ஃபேமிலியை பார்க்க போறான். ஆனா இந்த குளோனும் அதை பார்த்து கத்துக்கணும் இல்லையா, அதனால நம்ம ஹீரோவோட உடம்புல ஒரு கேமரா லென்ஸ் வந்து பொறுத்துறாங்க. சோ அதன் மூலமா இந்த குளோனும் பார்த்துக்க முடியும் எப்படி நடந்துக்கிறான் நம்ம ஹீரோ அப்படின்னு. லைஃப் ஸ்டைல புரிஞ்சுக்க முடியும் இந்த குளோனால. நம்ம ஹீரோ கார்ல போறான், காரை விட்டு இறங்குறான், வீட்டுக்கிட்ட போறான். டோர் கிட்ட போறதுக்கு முன்னாடி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான், தெருவிலேயே விழுந்துட்டான். இதை பார்த்துட்டு இருந்த டாக்டர் ஸ்காட் வந்து உடனடியா மயங்கி கிடக்கக்கூடிய நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்கு ஆளுங்களை அனுப்புறாங்க. நம்ம ஹீரோக்கு எப்படியாச்சும் கடைசியா ஒரு தடவையாச்சும் தன்னுடைய ஃபேமிலியை பாத்துறணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனா இருந்தாலும் முடியல. அவங்க முன்னாடி போய் இறந்துட்டா என்ன ஆகும், நம்ம ஹீரோ போட்ட எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆயிரும். இப்போ ஃபெசிலிட்டிக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவனை படுக்க வச்சிருக்காங்க, ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்க. இப்போ டாக்டர் ஸ்காட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அந்த குளோன் வந்து ரெடி ஆயிட்டான் கம்ப்ளீட்டா. சோ அவனை வந்து இனிமே அனுப்பலாம், நம்ம ஹீரோவால அங்க போக முடியாது அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இந்த குளோனுக்கும் அதே மாதிரியும் நம்ம ஹீரோ போட்டிருக்க மாதிரியான ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கான்டாக்ட் லென்ஸை கொடுக்குறாங்க, கேமரா ஃபிக்ஸ் பண்றாங்க, மானிட்டர் பண்றதுக்காக ப்ராக்ரஸ். டாக்டர் ஸ்காட் வந்து நல்லபடியா பேசி அனுப்பி நிறைய சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த குளோனும் வீட்டுக்கு போறான். எல்லாமே நல்லபடியா போகுது. நம்ம ஹீரோவோட ஒய்ஃபால கண்டுபிடிக்கவே முடியல, டிஃபரன்ஸை உணர முடியல. ரொம்ப நார்மலா கேஷுவலா இருக்கா நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாம அந்த மெமரிஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. எந்த ஒரு இஷ்யூ இல்லாமயும் ரொம்ப நார்மலா நம்ம குளோனால ஹீரோவோட ஒய்ஃப் கூட ரொம்ப ஈஸியா அட்டாச் ஆக முடியுது. ஆனா அந்த வீட்ல ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒருத்த வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அந்த வீட்ல இருந்த நாய் தான். அவங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பப்பியால யாரா அவன் அப்படின்னு சொல்லி அதால ரெகக்னைஸ் பண்ண முடியல. சோ மனுஷங்களால கண்டுபிடிக்க முடியாததை அந்த பப்பி வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருது. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள குறைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா காமிக்கிறாங்க. 24 மணி நேரங்கள் கடந்து போச்சு. இப்போ நம்ம ஹீரோ வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சவன் கடுப்பாயிடுறான். என்ன கேட்காம எப்படி நீங்க வந்து குளோன் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ, நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்க. ஒருவேளை நீ அங்க போய் இறந்திருந்த அப்படின்னா எல்லாமே நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து தன்னுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் உட்காந்து ஒரு டிவி முன்னாடியே உட்காந்துருக்கான். அந்த ஸ்கிரீன்ல வந்து நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கக்கூடிய அந்த குளோன் என்னெல்லாம் பண்ணுதோ அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். இது மட்டும் தான் இவனுடைய வேலையாவே இருக்கு. அதுக்கப்புறமா அந்த உண்மையான கேட்டு இருந்தா இல்லையா, அவளும் இறந்து போயிடுறா. இறந்து போனதுக்கு அப்புறமா அவளுடைய அந்த அஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசஸை எடுத்து நதிக்கரையில கலந்துடுறாங்க. ஆனா சம்டைம்ஸ் வந்து கனெக்ஷன் கட் ஆயிருது. நம்ம ஹீரோவால பார்க்க முடியல என்ன நடக்குது அப்படின்னு. இதை போய் அந்த டாக்டர் கிட்ட கேட்கும்போது ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பிரைவசி டைம் இருக்கும், அதெல்லாம் வந்து உங்ககிட்ட காமிச்சா நீ ரொம்ப வருத்தப்படுவ. இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து கடுப்பாயிடுறான். கெட்ட கெட்ட கனவா வருது. அது மட்டும் இல்லாம அந்த குளோன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஹீரோவோட பையனை பிடிச்சி மிஸ்ட்ரீட் பண்ற மாதிரியும் அவன் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியும் கனவெல்லாம் வருது. அதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறான். நம்ம ஹீரோ அவனுடைய அந்த பழைய வாட்ச் ஒன்று வச்சிருப்பான் அப்பாவோடது. அதை மட்டும் அந்த குளோன் கிட்ட கொடுத்துருக்க மாட்டான். அதை எடுத்துக்கிட்டு அந்த ஃபெசிலிட்டியை விட்டே தப்பிச்சு போய் நடுராத்திரி அந்த டைம் கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த வழியா போக முடியல. சோ அதனால வேற வழி இல்லாததுனால போட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். மெயின் லேண்டும் வந்துருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரூமை திறந்து அப்படியே உள்ள போறான். ஃபர்ஸ்ட் அவனுடைய ஆபீஸ்க்குள்ள போறான். இந்த குளோன் வேலை பார்க்கும் போது செஞ்ச எல்லா ஆர்ட்டும் அப்படியே தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட சேர்ந்துக்கிட்டு நிறைய சாட் எல்லாம் பண்ணிருப்பான் இல்லையா, இதெல்லாம் படிச்சு பார்க்கறான் நம்ம ஹீரோ. இந்த குளோன் நல்லபடியா தூங்கிட்டு இருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளோன் எந்திரிச்சிருது. எந்திரிச்சு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். நம்ம ஹீரோவோட சிம்பதியை புரிஞ்சுக்கிறது அந்த குளோனு. அது மட்டும் இல்லாம அவனுடைய ஃபீலிங்க்கும் இடம் கொடுக்குது. இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நீ உன்னுடைய ஃபேமிலியோட இருந்துக்கோ, எனக்கு புரியுது உன்னுடைய வழி என்ன அப்படின்னு சொல்லி அந்த குளோனு விட்டு கொடுக்குது. இப்போ அந்த ரெண்டு பேருமே தங்களுடைய உடைகளை மாத்திக்கிறாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி நடுவுல அந்த நாய் வந்து பார்த்துட்டு என்னடா ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓடி போயிருது. அதுக்கப்புறமா தன்னுடைய ஆசையமான போய் எழுப்புறான் நம்ம ஹீரோ. கிச்சனுக்கு கூட்டிட்டு போறான். அவனுடைய வீட்டுல வந்து ஒரு பழம் ஒண்ணு இருக்கும், அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தன் பையனுக்கு கத்து கொடுக்குறான். நம்ம ஹீரோவால வந்து தாங்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கான். அதுவும் இல்லாம தன் பிள்ளைய பிடிச்சு கட்டி பிடிச்சுக்கிறான். பெட்ல போய் தூங்க வைக்கிறான். கடைசியா ஒரு தடவை தன்னுடைய ஒய்ஃபோட ரூமுக்கு போறான். பக்கத்துல படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா பாத்துக்கிட்டே இருக்கான். ஏங்க என்னாச்சு, ஏன் வந்து இப்படி அமைதியா இருக்கீங்க, ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு நம்மளுடைய பிள்ளைய வச்சு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறான். கம்ஃபர்ட் பண்றதுக்காக ஹீரோயினும் ஹீரோவை டைட்டா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க.
இவங்களுக்கு அடுத்து ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்க போகுது இல்லையா, அந்த குழந்தைக்கு இறந்து போன ஆண்ட்ரியோட பேரையே வைக்கலாம், ஆண்ட்ரியூ அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கலாம். நம்ம ஹீரோயின் அழுதுறாங்க, ஆனந்த கண்ணீர். ஹீரோயின் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து வெளியில வந்துடுறான், உடைகளை மாத்திக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபெசிலிட்டிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குளோனோட கையை பிடிச்சு கை கொடுக்குறான், வாழ்த்துக்கள் சொல்றான். நீ இனிமே பாத்துப்பா அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி, இதுக்கப்புறமா செய்ய போறதுக்கும் நன்றி அப்படின்றான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ வந்து அவனுடைய கடைசி நாட்கள்ல இருக்கான். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டிராயிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். தனியா நதிக்கரையில உட்காந்துக்கிட்டு வரைய ஆரம்பிக்கிறான், கிறுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மாதிரியே வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்கூடயும் பேசுறான், தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, எப்படி எல்லாம் இந்த க்ளோன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு. க்ளோனோட மெமரி அப்படின்றது இப்போ முழுசா வந்து அழிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அவன் தான் இப்போ ஃபுல்லா கேமரோனா மாறிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த க்ளோன் இருக்கு இல்லையா, அது நம்ம கேமரோனுக்காக ஒரு வீடியோ ஒன்னு ஷூட் பண்ணி வச்சிருக்கு, ஒரு மிகச்சிறந்த பரிசா ஃபார் மை பாய் கேமரோன் அப்படின்னு. அந்த வீடியோல இந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்றாங்க நம்ம ஹீரோவை அவங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போது சொல்றாங்க. அந்த வீடியோவை ஷூட் பண்ணி அனுப்பியிருக்கு. நம்ம ஹீரோக்கு வந்து ஆனந்த கண்ணீரே வந்துருது. அப்ப நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான், நான் வாழ்க்கையில எவ்வளவோ தவறான முடிவுகள் எடுத்திருக்கேன், இவளை தவிர அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த படம் வந்து முடியுது. ஆக்சுவலா இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லி ஆகணும். இதே மாதிரியான டிஃபரெண்டான படம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தேடி பிடிச்சு வித்தியாசமான படத்தை தேடி எடுத்துட்டு வர நான் தயாரா இருக்கேன். அதுக்கு பதிலா உங்ககிட்ட இருந்து எனக்கு தேவையானது எல்லாமே ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். பாய்.